ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம். கார்த்திகா கல்யாணத்துக்காக வெளியில் வரும்போது அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா நீ என்னை தாண்டி போனால் கண்டிப்பாக நான் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்படி மிரட்டும் போது கார்த்திகாவால் என்ன செய்யணுன்னே தெரியாமல் தான் இருக்கிறாங்க. ஏன்னா யாராக இருந்தாலுமே பெற்றவங்க இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்க தானே செய்வாங்க. அதே மாதிரியே கார்த்திகாவுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் கோவிலில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலா கிட்ட பாண்டியனும் பல்லவனும் மாறி மாறி வந்து கேட்குறாங்க. என்னங்க கால் எடுத்தாங்களா, எதுவும் விஷயம் சொன்னாங்களா, ஏதாவது வராங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி தான் அவங்க அரேஞ்ச் பண்ண புரோகிதரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பொண்ணு எங்கன்ட்டு. அதே மாதிரி நட சாத்துற டைமும் வந்துடுச்சின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே நம்ம நிலா திரும்ப திரும்ப கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இவங்க கால் பண்ணும்போது தான் இந்த பக்கம் கார்த்திகாவோட அம்மா பார்த்துருந்தாங்க. என்னடி உனக்கு யார் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி பார்க்கும்போது நிலான்னு பேர் வருது. இவ தான் உனக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்ததா? சும்மா இருக்கிற பொண்ணுக்கிட்ட வந்து அதை இதை பேசி ஆசையை காமிச்சு உன்னை இவ தான் இழுத்து விட்டு கெடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பழியுமே நிலா மேலே போடுறாங்க. கார்த்திகா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஓ லைஃப்பை கெடுக்கிறதுக்குன்னே இவ எங்கேயோ இருந்து வந்திருக்கா. இவ பேச்சை கேட்குற, உனக்கு சின்ன வயசுலேருந்து நாங்கள் தானே வளர்த்தோம். அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு வளர்த்த எங்கள் பேச்சு முக்கியம் இல்லை, இவ பேச்சை கேட்டுட்டு தான் நீ இவ்வளோ தூரம் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு கார்த்திகா சொல்கிறாங்க, எனக்கு நிஜமாவே சேரன் மாமாவை பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு ஆசை, எனக்கு வேறு எந்த எண்ணமும் கிடையாது, ப்ளீஸ் அம்மா நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ரொம்பவே அழுவுறாங்க. ஆனாலும் அவங்க அம்மா, நான் தாண்டி உன்னைய பெத்தவா, நாங்கள் உங்களுக்கு நல்லது தான் செய்வோம், நாங்கள் பார்க்குற வீடு உனக்கு நல்லா இருக்குமா இல்லை நீயா பார்த்த வாழ்க்கை நல்லா இருக்குமா, அதுவும் குடும்பமாக, அது அந்த குடும்பத்தை பற்றி இந்த ஊரே காரி துப்புது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அங்கே போய் வாழணும்னு நினைக்கிற, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மண்டையை கழுவுறாங்க. நம்ம கார்த்திகா ரொம்ப கில்ட்டாகி அழுவுறதுக்கு ஒரே காரணம் அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு சான்ஸும் போயிடுச்சு. அதே மாதிரி இவங்களுக்காக அங்கே எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாத்திட்டோங்கிற ஒரு கில்ட்லேயும் தான் அவங்க ரொம்பவே மனசொடைஞ்சு அழுவுறாங்க. ரொம்பவே நேரம் ஆனதுனால நட சாத்தணும், அதனால எல்லாருமே கிளம்புங்கன்னு சொல்லி கோவிலில் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கார்த்திகாவோட அம்மா தான் கோவத்தில் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. அதனால் இப்போ நிலா கால் பண்ணும்போது நாட் ரீச்சபிள்னே வருது. என்னடா ஃபஸ்ட்டு ரிங் போச்சு, இப்போ நாட் ரீச்சபிள் வருது, அப்போ கண்டிப்பாக வரமாட்டாங்கங்கிறது அவங்களுக்குமே தெரிய ஆரம்பிக்குது. கார்த்திகா வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம நிலாவுக்கு தான் ரொம்பவே மனசொடைஞ்சு போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாகவும் ஆகுது. ஏன்னா எல்லாரையுமே நம்பிக்கை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தது இவங்க தான். அப்படி இருக்கும்போது இவங்களால் அதை தாங்கிக்கவே முடியலை. போய் சேரன் அண்ணா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுவுறாங்க. நம்ம சேரன் அண்ணா எப்போதுமே ஸ்வீட் தான். அதே மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ ஏன் அழுகிற, நீ அழுவுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நடக்காததே ஒரு நல்லது தான் நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளி வார்த்தையாக சொன்னாலுமே மனசுக்குள்ள அவங்களுக்குமே வலிக்க தான் செய்யுது. அப்போ அந்த புரோகிதரும், இந்தாங்க உங்கள் கல்யாணத்துக்குன்னு வாங்கின தாலி அப்படின்னு சொல்லி சேரன் அண்ணா கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கும்போது அவங்க ஃபேஸ் ரொம்பவே வாடி போயிருக்கு. அதை உருக்கமாக வாங்கிட்டு எல்லாருமே அமைதியாக வெளியில் வராங்க. என்னதான் சேரனன்னா அவங்களோட வருத்தத்தை வெளியில் காட்டிக்கலனாலும் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்க ஃபேஸ்லேயே தெரியுது. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.